கிங்கோட உச்ச வீட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்குள்ள ஒரு மிக சிறந்த ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது ஒரு நம்மளால் எதுவுமே முடியும், நம்மளால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற எண்ணங்களை சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இது ஆண்டு முழுதுமே தொடரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு திரிகோண ஸ்தானமான 5ஆம் இடத்துல சிம்ம ராசியில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கார். இந்த கேது சூரியன் சுக்கிரன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்பு, அதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் எல்லாம் வந்து நல்ல டெவலப் ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில்நுட்பங்களை நல்லா உள்வாங்கி அதை வந்து வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி, தொழிலுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி அதன் மூலிமா பெரிய முன்னேற்றங்கள் அடைகிறது, காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை கட்டமைச்சக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே வந்து இயல்பாகவே சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தாலும், குறிப்பாக இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்து அதுக்கான கிரகச்சூழல்கள் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஆண்டு முழுதும் தொடரும். ஏன் அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களுக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்க போது. அந்த ஒரு நல்ல விஷயங்களை வந்து சூரியன் சுக்கிரன், அது உச்சம் பெற்ற சூரியனோடு சேரக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் இணைந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்பு மற்றும் பெயர் குணம் இல்லை, சம்பாத்திய காரணம் அவர் தான், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியதும் அவர் தான். நல்ல சம்பாத்தியம், என்ன தான் கஷ்டப்பட்டு